ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். விஜய் சேதுபதி நடிச்சு நீ வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படம் மகாராஜா. மகாராஜா படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படம். அவருக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, 50வது படம் இந்த காலத்துல எந்த ஹீரோவும் நடிக்கவே முடியாது. ஏன் சொல்றானாக்கா, நடிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நடிகர்ன்றது அதிக அளவு கிடையாது. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி விஜய் சேதுபதி நடிச்சு நீங்க 50வது படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படம் மகாராஜா. மகாராஜா படம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லைன்னு. ஆனா இந்த படம் எது வச்சு எடுக்கப்பட்டது தெரியுமா? சோ பொள்ளாச்சி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வச்சுதான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் எடுத்துக்கு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. எதனால 5 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஜா படம் லேட் ஆயிடுச்சு. சோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மட்டும் இல்ல, விஜய் சேதுபதி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டுனா, விஜய் சேதுபதி காசு கோசம் தான் பார்த்தா நடிக்கிறாரு. அவர் ஹீரோவா நடிக்கிறாரு, வில்லனா நடிக்கிறாரு, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறாரு. அதுக்கு மொத்தம் காசு கொடுத்தா அவர் என்ன கேரக்டராலும் நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு பெரிய விமர்சனமே இருக்கு. அவர் ஏன் அப்படி நடிக்கிறாரு, என்ன காரணம்? சோ அதை பத்தி தான் தொடர்ந்து பார்க்க. தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். விஜய் சேதுபதி நடிச்சு நீங்க வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படம் மகாராஜா. பொள்ளாச்சின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னாக்கா அங்க பொண்ணுங்களை வச்சு பார்த்தா நிறைய பார்த்தா விபச்சாரம் நடத்தினாங்க. அப்புறம் பார்த்தா பொண்ணுங்களை வச்சு பார்த்தா ரேப் பண்ணானுங்க. அந்த படத்தினுடைய காட்சி தான் பாத்தீங்கன்னாக்கா மகாராஜா படத்துலதான் காமிச்சிருக்காங்க. பொள்ளாச்சியில பொண்ணுங்களை வச்சு நிறைய பேர் பார்த்தா தப்பா நடந்துகிட்டாங்கன்னு அனைவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பொள்ளாச்சியில அந்த பொண்ணுங்களை எப்படி எல்லாம் கடத்தினாங்க, அந்த பொண்ணுங்களோட வச்சு யாரெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சோ இந்த படத்து மூலியமா எடுத்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ரொம்ப சுருக்கிதான் காமிச்சிருக்காங்க. வெளிச்சம் போட்டு யாருமே காமிச்சதே கிடையாது இந்த படத்துல. ஆனா மேலோட்டமா காமிச்சதே அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல எஃபெக்டும் பார்த்தா நல்லா இருக்குங்க. பாட்டு வரிகளா இருக்கட்டும், இல்ல அந்த மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே விஜய் சேதுபதிக்கு அச்சலாக அவருக்கு ஏத்த மாதிரியே நல்லா சூப்பராகவும் வந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, விஜய் சேதுபதி அவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிவெற்ற கல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களாம் இருப்பாரு. விஜய் சேதுபதி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் லட்சுமி தேடி கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா பெரிய சுவிட்சை பார்த்தா வந்துகிட்டே இருக்கும். அந்த சுவிட்சை தான் அந்த படத்தை முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இது கதைன்னு சொன்ன பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அவ்வளவு அற்புதமா சூப்பரா எடுத்திருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் 50வது படம். விஜய் சேதுபதி படம் எடுத்துக்கிட்டாலுமே விஜய் சேதுபதியை நம்பி போலாம்பா. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் நடிச்சாலுமே எந்த கேரக்டர் நடிச்சாலுமே அவ்வளவு சூப்பரா அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போவீங்க. ஆனா நீங்க அங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு சலூன்ல. அவருடைய யதார்த்தமான நடிப்புங்க. விஜய் சேதுபதி அவர்கள் என்ன மாதிரி யதார்த்தமான நடிப்பு நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்துல வெளிச்சம் போட்டு காட்டுது. அவருடைய மகாராஜாக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா விஜய் சேதுபதி மகாராஜா தான். அந்த படத்துல பார்த்துட்டு வரக்கூடிய அனைவரும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறாரு, பணத்துக்கோசம் என்ன கேரக்டர் கூட நடிக்கிறாரு, அவருடைய ஹீரோவா இருக்கிறாரு. நான் ஹீரோ தான் நடிப்புன்னு பார்த்தோன்னா சொல்ல மாட்டாரு. ஆக மொத்தம் என்ன கேரக்டர் வந்தாலும் எனக்கு கொடுக்க, நான் நடிப்பேன், எனக்கு தேவை காசுதான்னு பார்த்தோன்னா அவர் சொல்றாருன்னு பெரிய விமர்சனமே நடக்குது. இப்ப வீடியோல பாத்துட்டு இருக்கு, நீங்க என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில பார்ப்போம். 100 கோடி தாண்டி 200 கோடி வர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களின் ஒருத்தராக பேசுகின்றான் என்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவரும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.